ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். சவுதி அரேபியா மதீனால நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னு தெரியுதா? நிறைய பேர் பார்த்ததுமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதேதான் கூபா ஸ்ட்ரீட். கழுது கெட்ட குட்டி சுவரு வேற எங்க போக முடியும்? கூபா ஸ்ட்ரீட்ல தான் மோஸ்ட்லி எல்லாமே கிடைக்கும். வேற அங்கதான் வந்தும் ஆகணும். அண்ட் நான் கூட இதை ஏதோ பெயிண்ட் கடைன்னு நினைச்சேன். அது வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் கடையா? ஃப்ரெஷ் ஜூஸ்க்கு ஏதாவது நேச்சுரலா பண்ணிருக்கலாம். எதுக்கு பெயிண்ட் ஊத்த விட்டுருக்காங்கன்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். உன் அறிவுக்கு நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லைன்னு சொன்னாரு. சரி அதுவும் கரெக்ட் தான். தெரியாம இங்க வந்து பிறந்துட்டேன். அது உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மைண்ட் வைஸை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நாங்க வந்த இடம் தான் இந்த இடம். என் ஹஸ்பண்டோட புது ஃபோனுக்கு டெம்பர் ஓட்டுறதுக்காக தான் வந்திருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்பேசியஸாக இருக்குல்ல, சதுரமாக இருக்கும் இது. இங்கே இருக்கிற எல்லா கடையுமே வந்துட்டு ஃபோன் கடை தான். இங்கே எல்லா ஃபோனுக்குள்ள ஆக்சசரிஸுமே வந்துட்டு கிடைக்கும். நம்ம ஹரம்ல இருந்து கூபா மஸ்ஜிதுக்கு நடந்து போகும்போது நம்மளோட ரைட் சைடில் வந்துட்டு இருக்கும். இது வந்து கூபா மஸ்ஜிதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ நம்ம மஸ்ஜித் நபிலேருந்து வந்தோம் அப்படின்னா லாங்காக தெரியும். நம்ம கூபா மஸ்ஜிதுலேருந்து வந்தோம்னா பக்கமாக இருக்கும். நம்மளோட ரைட் சைடில் ஸ்பேசியஸாக இருக்கும். அதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே ஃபோன் கடை தான். நாங்களே வந்து கேட்டு தான் வந்தோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபோனோடுக்கு எந்த ஒரு ஆக்சசரிஸும் தேவைப்பட்டதில்லை, வாங்கினதும் இல்லை. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட்குள்ளேயே வந்திருக்கோம். அண்ட் நிறைய தடவை கூபா பள்ளிக்கு வந்தாலும் நம்ம 4-5 கடையை அதுக்குள்ளேயே சுற்றிட்டு போகிறனால இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு தெரியல. ஸோ கேட்டு தான் வந்திருந்தோம். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மஸ்ஜித் நபியை சுற்றி உள்ள சரௌண்டிங்கில் ஃபோன் கடைலாம் நான் பார்த்ததே இல்லை. மேபி எனக்கு தெரியலையா இல்லை இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது எந்த ஏரியாவில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஃபோனுக்குள்ள அக்சசரிஸ் எல்லாமே வந்து கூபா மஸ்ஜித் பக்கத்தில் இருக்கிற இந்த ஏரியா தான். ஸோ நீங்கள் உம்ரா வரீங்க, மேபி உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணியும் விட்டுருங்க. அப்புறம் இந்த ஹஸ்பண்ட்லாம் பொண்டாட்டியோட ஃபோனை தாங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க. உண்மையா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கிட்டத்தட்ட 10-15 கடை ஏறி இறங்கி ஒட்டினா வந்து பிரைவேசி டெம்பர் தான் ஒட்டுவேன், அது ஒரிஜினல் தான் ஒட்டுவேன்னு சொல்லிட்டு ஃபைனலி இந்த கடையில் வந்துட்டு ஒட்டிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட 3 பேப்பர் பாவம் அவரும் பொறுமையாக ஒட்டி கவர் போட்டு கொடுக்குறாரு. அந்த கார்னர்லாம் பிஞ்சிருது. ஃபைனலி டப்புன்னு அந்த லைட்டர் எடுத்து பட்டுன்னு தீய வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ என்ன இப்படி பண்ணுறாரு, அவ்வளோதான் ஃபோன் போச்சு அப்படின்னா. ஃபோன் போனால் என்ன, புது ஃபோன் வாங்கி இதுவே புது ஃபோன் தான்யா என்னன்னு கேள்வி தீய வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு தெரியாமையா இருக்கும். பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஏதோ பண்ணி செட் ஆயிடுச்சு. அந்த இது ரிமூவ் ஆகலை. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா இந்த ப்ரைவேசி கார்டு இருக்கிறதே எனக்கு சவுதி வந்து என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுறதை பார்த்து தான் தெரியும். இவ பார்த்துருப்பீங்க, இதில் என் ஃபேஸ் கூட தெரியாது, அந்தளவுக்கு ப்ரைவேசியாக நீங்கள் இதில் ஃபிங்கர் பிரிண்ட் கூட வைக்க முடியாது. நம்ம தூங்கும்போது கூட அர்ஜென்ட்டுக்கு அதை ஃபோனை ஓப்பன் பண்ண முடியாது. அதனால் பாஸ்வேர்டை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுறவங்க கிட்ட. அண்ட் அதுக்கப்புறம் இதை வெளியில் யூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சேஃப்டியான ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். இதில் இருக்கிற மைனஸ் வந்து நம்ம அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது ஒரு அர்ஜென்ட்னா கூட நம்ம பாஸ்வேர்டு தான் போட்டுட்ருக்கணும், அது ஒன்று. அண்ட் அவ்வளோதாங்க. நம்மளோட பர்ச்சேசிங்கை முடிச்சுட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் இன்ஷால்லா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.